ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ஏற்கனவே ட்ரையாங்கிள் சர்வே பற்றி ஒரு முழுமையான வீடியோ பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த தலைப்பில் இருந்து ஒரு மினி டெஸ்ட் பார்க்க போகிறோம். இதில் 5 முக்கியமான கேள்விகள் இருக்கும். கூடிய சீக்கிரம் 20 மாதிரி வினாக்கள் அடங்கிய ஒரு முழுமையான டெஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் ஆக போகுது. அதனால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நம்ம பயோவில் யூடியூப் லிங்க் இருக்குது, அங்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாவில் முழு வீடியோவையும் அப்லோட் பண்ண முடியலை. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, முக்கோணவியல் அளவீட்டின் அடிப்படை தத்துவம் என்ன? சரியான பதில் முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றும் கோணங்களை அளவிடுதல். ட்ரையாங்கிள் சர்வே பொறுத்த வரைக்கும் பேஸ் லைன் தான் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப அக்யூரஸியாக அளவிடணும். அதுக்கு இன்வெர்ட்டாக பயன்படுத்துவாங்க. அப்புறம் ஆங்கிள்ஸ் தியோடலைட் மூலமாக ஆங்கிள்ஸை கண்டுபிடிப்பாங்க. அடுத்த கேள்வி, ஒரு சிறந்த முக்கோணத்தின் எந்த கோணமும் எதற்கு குறைவாக இருக்கக்கூடாது? சரியான பதில் 30 டிகிரி. ஒரு வெல் கண்டிஷனல் ட்ரையாங்கிள்ங்கிறது 30 டிகிரி குறையவும் கூடாது, 120 டிகிரியை விட அதிகமாகவும் போகக்கூடாது. அடுத்த கேள்வி, முக்கோணவியல் அளவீட்டில் மிக நீளமான மற்றும் மிக முக்கியமான கோடு எது? சரியான பதில் ஆப்ஷன் டி, பேஸ் லைன். ட்ரையாங்குலேஷன் சர்வேயை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் லைன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கோடு. இதை ரொம்ப அக்யூரஸியாக மெஷர் பண்ணணும். இதற்கு நம்ம இன்வெர்ட் டேப் அப்படிங்கிற டேப்பை யூஸ் பண்ணுவோம். பூமியின் வளைவுத்தன்மையை கருத்தில் கொள்ளும் அளவீடு எது? சரியான பதில் ஜியோடெட்டிக் சர்வேயிங். பிளேன் சர்வேங்கிறது ஸ்மால் ஏரியாவை மெஷர் பண்ணுறதுக்கு இதை எர்த்தோட கர்வேச்சரை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதே ஜியோடெட்டிக் சர்வேங்கிறது ரொம்ப லார்ஜ் ஏரியாவை மெஷர் பண்ணுறதுனால எர்த்தோட கர்வேச்சரை கன்சிடர் பண்ணுவாங்க. கெடஸ்ட்ரல் சர்வே அப்படிங்கிறது நம்மளோட ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறதுக்காகவும், டோப்போகிராஃபிக் அப்படிங்கிறது ஹில்ஸ் ஏரியா மலை போன்ற பகுதிகளை மெஷர் பண்ணுறதுக்கும் பயன்படுது. 5வது கேள்வி, முக்கோணவியல் அமைப்பில் சிக்னல்ஸ் என்பது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? சரியான பதில் ஆப்ஷன் பி, இலக்கை சரியாக பார்க்க. ட்ரையாங்கிள் சர்வேல சிக்னல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனை டார்கெட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, நான் லூமினோ சிக்னல்ஸ் அப்புறம் லூமினோ சிக்னல்ஸ். நான் லூமினோ சிக்னல்ஸ்க்கு சூரிய ஒளியை பிரதிபலிக்காது. இதில் போல் சிக்னல்ஸ், டார்கெட் சிக்னல்ஸ், பியாகான் சிக்னல்ஸ் அந்த மாதிரி இருக்குது. குறைந்த தூரத்தை அளவிடுறதுக்கு போல் சிக்னல்ஸ் அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். இதே பகல் நேரத்தில் நீண்ட தூரத்தை அளவிடுறதுக்கு ஹீலியோகிராஃப் சிக்னல்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. இரவு நேரங்களில் சர்வே பண்ணும்போது எலக்ட்ரிக் லேம்ப், ஆயில் லேம்ப் போன்றவை பயன்படுத்தப்படுகிறது.